ஹாய், குட் மார்னிங் மக்களே. மண்டே மார்னிங் எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மாவு நான் அரைக்கலைங்க. ஏன்னா ஒர்க்கு நிறையா இருந்தனால, ஊறுக்காய் போடுற வேலை இருந்தனால நான் வந்து கடையில் தான் ஊற வச்சு அரைக்க கொடுத்துட்டேன். நல்லா அரைச்சிருக்காங்க நைஸாக, நம்ம வீட்டில் அரைக்கிற மாதிரியே. தோசையும் நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. இட்லி சாம்பார் தான் வச்சுருக்கேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் இட்லி சாம்பார் வச்சு. அதாவது ரொம்ப நாள்னால் ஒரு 2 மாதத்துக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நேற்று எம்ஜிஆர் மார்க்கெட்டில் போயிட்டு நாட்டு கத்திரிக்காய் பஞ்சு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, டபுள் கலரில், க்ரீனும் லேவண்டர் கலர், அந்த கத்திரிக்காய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நல்லா மணக்க ஹோட்டல் ஸ்டைலில், இல்லை என்னோடய ஸ்டைலில் சாம்பார் வச்சுருக்கேன். தோசையை மூட்டி விட்டேன் மக்களே. வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம். பாருங்கள், மிஷினில் அரைச்ச மாவு நல்லா அரைச்சி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து நான் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, ஒரு 5 அவரைக்காய் போட்டேன். டேஸ்ட்டு நல்லா இருக்கும், சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், தோசையும் நல்லா முருவலாக வந்திருக்கு. இது பாருங்கள், மண்டே மார்னிங் ஸ்பெஷல். பாருங்கள், மார்னிங் இல்லைங்க, டைம் ஆகிடுச்சு, லஞ்சு சாப்பிட்ற டைம். இப்போ தான் நான் டிஃபனே சாப்பிட்றேன். எப்போவுமே ரொட்டீன் டைம் இது தான் எனக்கு. மாங்காய் பச்சடி பாருங்கள், மாங்காய் ஊறுக்காய் கிரேவி, இது அதாவது தொக்கு. இப்போ பாருங்கள், முறுமுறுன்னு தோசை. இட்லி சாம்பார் பாருங்கள், நான் எவ்வளோ தண்ணியாக வச்சாலும் என் கைக்கு கட்டியாயிருங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வெள்ளெல்லாம் போட்டு செம்மையாக வச்சுருக்கேன் மக்களே. அதாவதுங்க, இதே மாதிரி தோசை இட்லி எல்லாமே நான் எங்கள் அம்மா வீட்டில், எங்கள் அப்பா வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுவார் இந்த மாங்காய் ஊறுக்காய். அப்போ இட்லி தோசை தண்ணி சாப்பாடு வந்து ஃப்ரிட்ஜில் அப்படியே ரொம்ப ஐஸாக இருக்குங்க. அதை போட்டு தயிர் போட்டு இந்த மாங்காய் ஊறுக்காவை அந்த சாப்பாட்டு மேலே போட்டு சும்மா உருண்டை கட்டி அடிப்பாங்க. அதனாலே வந்து நிறைய பேர் வந்து நான் சாப்பாட்டு ராமன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ கிடையாது, நான் சொல்கிறது வந்து 97 98 அந்த மாதிரி ஸ்டேஜில் நான் சொல்கிறேன் மக்களே. ஓகேங்க, இதுதான் மார்னிங் டிஃபன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ. ஹாய்ங்க, தொப்பருங்க, நம்ம மாங்காய் ஊறுக்காவும் சாம்பார், இட்லி சாம்பாரும் வச்சு நம்ம தோசைக்கு சாப்பிட போகிறோம். நிறைய பேர் கேட்குறாங்க, ஏங்க இட்லி சாம்பார் வச்சுட்டு ஏன் தோசைக்கு இட்லி சாம்பாரை வச்சு சாப்பிடுங்கன்னு. ரெண்டுமே ஒன்று தாங்க, சொல்லக்குள்ளே இட்லி சாம்பார் இருந்தாங்க எல்லாருக்குமே மோஸ்ட்டாக வரும் மக்களே. ஓகே, இங்கே பாருங்கள், சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே ஊறுக்காய் பச்சடியில் கரெக்டாக இருக்குங்க. இட்லி சாம்பாரும் நல்லா தூக்கலாக இருக்குது மக்களே. தேங்க்யூ.